ஹே கார்த்திக், பாப்பாவை போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வா. ஏன் பாப்பா ஸ்கூல் பஸ்ஸில் தானே வருவா? ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்து நிம்மதியாக படுத்துடக்கூடாது. எதையாவது சொல்லிகிட்டே இருப்பியா? டெய்லி நான் தானே போய் கூப்பிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூப்பிட உனக்கு என்ன செய்யுது? இப்போ என்ன, நான் தூங்குறது தானே உனக்கு பிரச்சனை? போகிறேன், போய் தொலைகிறேன். வரதுக்குள்ளே காஃபி போட்டு வை. போயிட்டு வரதுக்குள்ளே காஃபி ரெடியாக இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்பாடி, போய் தொலைஞ்சிட்டேன். என்ன பேத்தி, நல்லா இருக்கியா? இது யாருப்பா இது? இது நம்ம சொந்தக்கார தாத்தா தான் சக்தி. அப்படியாப்பா? என்னடா என் பேத்திக்கு என்னை யாருன்னு அடையாளம் தெரியாத அளவு பண்ணி வச்சிருக்க? இல்லைப்பா, உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல, நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லை, அப்புறம் எப்படி தெரியும்? தெரிலன்னு என்னைய சொன்னால் நான் என்ன பண்ணுறது? சரிப்பா, ஒரு நாள் வரேன். சரிப்பா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரிப்பா, அப்போ நானும் போயிட்டு வரேன் பேத்தியோ. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, சரியா? பாய் தாத்தா. சரி வா சக்தி, போவோம் வீட்டுக்கு. அம்மா வேற வெயிட் பண்ணுவா. சரிப்பா, ஆனா எனக்கு முட்டாய் வேணும். வா, அம்மா வீட்டில் டீ போட்டு வச்சிருப்பா, முறுக்குலாம் இருக்கு, அதை போய் சாப்பிடலாம். கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தி கிடையாது. இப்போ நீங்க வாங்கி தர மாட்டீங்க, அதுக்கு நீங்க சாக்கு சொல்றீங்க. எனக்கு முட்டாய் வேணாம், ஒண்ணு வேணாம், வாங்க போவோம். சரி வாங்கி தரேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வாங்கி தரேன், அழாம வா. சரிப்பா, ஆனா நாளைக்கு கண்டிப்பா வாங்கி தரணும், மறக்காம. குளிக்க வச்ச கக்கலா போல சாயங்கால வேல பொங்கி வந்தாலே. இந்தா வாரேன். ஆட்டத்தை பத்தியா சத்தியம் அம்மாக்கு? ஆமாப்பா, அம்மா அழகா ஆடுறாங்க.